நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. முதல்வர் தலைமையிலே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தற்பொழுது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். முன்னதாக அண்ணா சாலையில் அமைந்திருந்த அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து பேரணியாக வந்த அவர்கள் தற்பொழுது அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த மு கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியின் திருவுருவச் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி என்பது தொடங்கியது. வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலை அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்திற்கு அமைதி பேரணியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது தலைமையிலான அந்த பேரணி என்பது வந்தடைந்திருக்கிறது. இங்கு சென்னை காமராஜர் சாலை இருக்கக்கூடிய முன்னதாக அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர்கள் தூவியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்தில் அவருடைய 7ஆம் நினைவு தினத்தை ஒட்டி கலைஞருடைய நினைவிடத்திலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தியிருக்கிறார். முன்னதாக ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்திலிருந்து புறப்பட்ட இந்த அமைதி பேரணியானது வாலாஜா சாலை வழியாக வந்து காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தொடங்கிய இந்த அமைதி பேரணி என்பது தற்பொழுது கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அங்கேயும் மலர் வளையம் வைத்தும் மலர்கள் தூவியும் தற்பொழுது மரியாதை செலுத்த இருக்கிறார். தற்பொழுது அண்ணாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு தொடர்ந்து தற்பொழுது கலைஞர் கருணாநிதியின் நினைவிடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். இன்றைய தினம் 7வது நினைவு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் தொண்டருக்கு விடுத்திருக்கும் அழைப்பு செய்தி என்ன? நிச்சயமாக இந்த 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை பொறுத்தவரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் என்றும் என்கின்ற ஒரு அறைகூவலை முன்னெடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான மறைந்த மு கருணாநிதி அவருடைய 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இங்கே ஓமந்தூரார் அரசின் தோட்டத்திலிருந்து அமைதி பேரணி என்பது தொடங்கியது. குறிப்பாக இந்த வாலாஜா சாலை முழுவதுமாகவே கலைஞருடைய ஆட்சி காலத்துல சிறப்பான செயல்படக்கூடிய அந்த திட்டங்களை சாதனைகளை எடுத்து வகையில வழிநெடுகளும் கலைஞர் ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய சாதனைகள் குறித்த மேடைகள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக மகளிர் உரிமை சொத்துரிமை வழங்கிய கலைஞர் அவர்கள் அதே போல தற்பொழுது உரிமை தொகை வழங்கியிருக்கிறார் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளும் வாலாஜா சாலை முழுவதுமாகவே இருந்தது. இந்த அமைதி பேரணி தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் விடுக்கக்கூடிய அழைப்பிலேயே தொண்டர்கள் அனைவரும் திரளாக அனைத்து நிர்வாகிகளும் இந்த ஒரு அமைதி பேரணியில் பங்கேற்க வேண்டும் என ஏற்கனவே அவர் தொடக்கத்தில் இந்த பேரணி தொடர்பாக ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்திலிருந்து தற்பொழுது பேரணி தொடங்கி இங்கே காமராஜர் சாலை இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்திற்கு தற்பொழுது இந்த அமைதி பேரணியானது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் வந்தடைந்திருக்கிறது. அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவிய பிறகு தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவியும் மலர் வளையம் வைத்தும் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் துணை முதலமைச்சர் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அதே போல திரளான தொண்டர்களும் தற்பொழுது இங்கே இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில தற்போது
தற்பொழுது கலைஞர் நினைவிடம் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்தில் மலர்கள் தூவியும் தற்பொழுது மலர்களை வைத்தும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். முன்னதாகவே இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான மறைந்த மு. கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய திருவுருவப் படம் என்பது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவருடைய அந்த நினைவிடத்திற்கு முன்னதாக அந்த சிலை, அவருடைய மார்பளவு சிலை இருக்கிறது. அந்த சிலைக்கு முன்பாகவும் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் அவர் மலர்கள் தூவி மலர்கள் வைத்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.